pulling. Oil pulling. Very simple, very effective. வணக்கம். செய்திச் சுருக்கம். இந்தியா அமெரிக்கா வளர்ச்சிக்கு மோடி சொன்ன புது ஃபார்முலா. அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் டிரம்பை சந்தித்து பேசினார். இருவரும் இருநாட்டு உறவுகள், வர்த்தகம் பற்றி ஆலோசித்ததுடன் உலக நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகள் குறித்து விவாதித்தனர். இரு தலைவர்களிடையிலான சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி கூறியதாவது: அமெரிக்காவில் மீண்டும் ஆட்சி அமைத்துள்ள என் இனிய நண்பர் டிரம்புக்கு வாழ்த்துக்கள். அதிபர் டிரம்ப் தனக்கே உரித்தான ஆகச்சிறந்த தலைமை பண்பால் இந்தியா அமெரிக்கா உறவை மிகச் சிறப்பாக கையாண்டுள்ளார். அவர் முதல் முறை அதிபராக இருந்த காலத்தில் நாங்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டுள்ளோம். அதே நம்பிக்கையும் உற்சாகமும் இன்றும் உள்ளது. இரு நாடுகளிடையிலான உறவை மேம்படுத்த வேண்டும் என்பதில் அவர் உறுதி பூண்டுள்ளார். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், மகா அமெரிக்காவை மீண்டும் தலைசிறந்த தேசமாக்குவோம் என்பதே அதிபர் டிரம்பின் லட்சியமாக உள்ளது. இது பற்றி அமெரிக்கர்கள் நன்கு அறிவர். இந்திய மக்களும் பாரம்பரியத்துடன் இணைந்த வளர்ச்சி என்ற வகையில் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி வருகின்றனர். அமெரிக்கர்களின் மொழியில் கூற வேண்டுமானால் வளர்ச்சியடைந்த இந்தியா என்பதன் பொருள் மேக் இந்தியா கிரேட் அகைன், மிகா என்பதாகும். அதாவது இந்தியாவை மீண்டும் தலைசிறந்த நாடாக உருவாக்குவதாகும். அமெரிக்காவின் மகாவும் இந்தியாவின் மிகாவும் சேர்ந்தால் மெகா லட்சியங்களை அடைவது சாத்தியம். இது ஒரு மெகா பார்ட்னர்ஷிப்பாக அமையும். இரு நாடுகளின் வர்த்தகத்தை 2030க்குள் 2 மடங்கு அதிகரித்து $500 பில்லியன் என்ற இலக்கை எட்ட திட்டமிட்டுள்ளோம். இரு நாடுகளிடையே செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தங்களுக்கு விரைந்து செயல் வடிவம் தரவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தொழில் வர்த்தகத்தை பெருக்க திறன் மேம்பாட்டில் அதிக கவனம் செலுத்தப்படும். இராணுவத்தை பொறுத்தவரையில் நம்பகத்தன்மை வாய்ந்த நட்பு நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. உற்பத்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருவரின் நிபுணத்துவத்தை மற்றவருடன் பகிர்ந்து கொள்கிறோம். வரும் காலங்களிலும் இந்த நல்லுறவு தொடரும் என பிரதமர் மோடி கூறினார். फ्रेंड्स, अमेरिका के लोग राष्ट्रपति ट्रंप के मोटो मेक अमेरिका ग्रेट अगेन यानी मागा से परिचित है. भारत के लोग भी विरासत और विकास की पटरी पर विकसित भारत 2047 के दृढ़ संकल्प को लेकर तेज गति शक्ति से विकास की ओर अग्रसर है. अमेरिका की भाषा में कहूं तो विकसित भारत का मतलब मेक इंडिया ग्रेट अगेन यानी मिगा. जब अमेरिका और भारत साथ मिलकर काम करते हैं यानी मागा, मागा प्लस मिगा, तब बन जाता है मेगा पार्टनरशिप फॉर प्रॉस्पेरिटी. और यही मेगा स्पिरिट हमारे लक्ष्यों को नया स्केल और स्कोप देती है. ட்ரம்ப் மோடி கொடுத்த மரண அடி. பாகிஸ்தானில் ஒரே கதறல் சத்தம். காரணம் என்ன? பரபரப்பு தகவல். அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் பிரதமர் மோடியும் வெள்ளை மாளிகையில் சந்தித்தனர். இரு நாட்டின் நட்புறவை மேம்படுத்துவது பற்றி விவாதித்தனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்கா மூலம் மோடி வைத்த பெரிய செக் பாகிஸ்தானை அலறவிட்டுள்ளது. ட்ரம்ப் மோடி சந்திப்பில் அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். இந்தியாவுக்கு இப்போது அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்கள் தேவை. எங்கள் ஆயுதங்களை வாங்க வேண்டுமென்று ட்ரம்ப் கோரிக்கை வைத்தார். இதை ஏற்று பல நூறு கோடி ரூபாய்க்கு நவீன ஆயுதங்களை வாங்க மோடி ஒப்புக்கொண்டார். முதல் கட்டமாக 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் உட்பட அதிநவீன ஆயுதங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா முன்வந்துள்ளது. சக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் நவீன ஆயுத தயாரிப்பு தொழில்நுட்பத்தையும் இந்தியாவுக்கு தருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உறுதியளித்தார்.
மோடியின் கோரிக்கையை ஏற்று அமெரிக்க சிறையில் இருக்கும் பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த பயங்கரவாதி தஹாவூர் உசேன் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்தவும் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்தார். இவன் சாதாரண ஆள் இல்லை, மும்பை பயங்கரவாத தாக்குதலில் முக்கிய புள்ளியாக செயல்பட்டவன். ட்ரம்ப் மோடி சந்திப்புக்கு பிறகு இரு தலைவர்களும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டனர். அதிலும் பாகிஸ்தானை சாடியிருந்தனர். அந்த அறிக்கையில் இருப்பது: மும்பை தாக்குதல் குற்றவாளிகள், பதான்கோட் தாக்குதல் குற்றவாளிகள் எல்லோரையும் சட்டத்தின் முன் கொண்டுவர பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இனியும் கட்டவிழ்த்து விடக்கூடாது. உடனடியாக பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மோடி, ட்ரம்ப் வலியுறுத்தினர். வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பில் மோடியும் ட்ரம்பும் தங்களை வெளிப்படையாக டார்கெட் செய்ததை பாகிஸ்தானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சில மணி நேரங்களிலேயே கதற ஆரம்பித்துவிட்டது. இது பற்றி பாகிஸ்தான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ஷப்தர் அலி கான் பேட்டியளித்தார். அவர் கூறியது: எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்த வேண்டும் என்று எங்களை பார்த்து சொல்கிறார்கள். மோடி ட்ரம்ப் கூட்டறிக்கை ஒரு தலைப்பட்சமானது, தவறானது. இது ராஜதந்திர விதிமுறைகளுக்கு எதிரானது. இந்தியா நடத்தி வரும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், வெளிநாடுகளுக்குள் புகுந்து செய்யும் கொலைகளை நைசாக மூடி மறைத்திருக்கின்றனர். இந்தியாவில் முஸ்லிம் மற்றும் மைனாரிட்டிகளுக்கு எதிராக நடக்கும் வெறுப்பு மோதல்களையும் மறைத்து விட்டனர் என்று ஷப்தர் அலிகான் சொன்னார். இந்தியாவுக்கு ஆயுதங்கள் மற்றும் ஆயுத தயாரிப்பு தொழில்நுட்பங்களை அமெரிக்கா தருவதற்கும் பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இப்படி ஆயுதங்களை குவிப்பது நாடுகளிடையேயான பதற்றத்தை தேவையின்றி அதிகரிக்கச் செய்யும் என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது. மொத்தத்தில் மோடியின் வெள்ளை மாளிகை விசிட் பாகிஸ்தானை வெடவெடக்க வைத்துவிட்டது என்பதுதான் நிஜம். Starting this year, we'll be increasing military sales to India by many billions of dollars. We're also paving the way to ultimately provide India with the F-35 stealth fighters. In 2017, my administration revived and reinvigorated the Quad security partnership. In our meeting today, the Prime Minister and I reaffirmed that strong cooperation among the United States, India, Australia, and Japan. And it's crucial, really, to maintaining peace and prosperity, tranquility, even in the Indo-Pacific. In addition, the United States and India will be working together like never before to confront the threat of radical Islamic terrorism, a threat all over the world, actually. ராமபூமியில் கால் வைக்கிறார் மோடி. ராமேஸ்வரத்தில் அடுத்த பிரம்மாண்டம். பாம்பன் கடலில் 550 கோடி ரூபாயில் புதிய ரயில் பாலம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணி முடிந்த நிலையில் அதிகாரிகள் முன்னிலையில் ஜனவரி 31 ரயில் இயக்கி ஒத்திகை சரிபார்க்கப்பட்டது. ஒத்திகையின் போது தூக்கு பாலங்களை மூடியதும் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து புறப்பட்ட சென்னை போர்ட் மெயில் ரயில் 22 காலி பெட்டிகளுடன் பாலத்தை கடந்து ராமேஸ்வரம் சென்றது. இந்நிலையில் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழா இந்த மாத இறுதியில் நடக்கும் என்றும் பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார் என்றும் தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தெரிவித்தார். ராமேஸ்வரத்தில் பாலம் திறப்பு விழா நடக்கவுள்ள இடத்தை RN சிங் பார்வையிட்டார். திறப்பு விழாவின் போது பிரதமர் மோடி ரோந்து கப்பலில் இருந்தபடி புதிய பாலத்தை பார்வையிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 28 பிரதமர் மோடி ராமேஸ்வரம் வருவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. பாம்பன் புதிய ரயில் பாலம் 2078 மீட்டர் நீளமும் கடல் மட்டத்திலிருந்து 6 மீட்டர் உயரம் கொண்டது. 333 கான்கிரீட் அடித்தளங்கள், 101 தூண்களும் 99 இணைப்பு கேடர்களையும் கொண்டது. பாலத்தின் மைய பகுதியில் கப்பல்கள் கடந்து செல்ல 27 மீட்டர் உயரத்திற்கு 600 டன் எடையில் செங்குத்து இரும்பு தூக்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. செங்குத்து தூக்கு பாலத்திற்கு அருகிலேயே 2 மாடி கட்டடத்தில் ஆபரேட்டர் அறை, டிரான்ஸ்பார்மர் அறை, மின்சார கேபிள் உள்ளிட்ட சாதனங்கள் வைப்பதற்காக அறை கட்டப்பட்டுள்ளது. முகமூடிகளை கிழித்தெறிந்து திமுக வெற்றியை உறுதி செய்வோம். தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம். திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதம்.
திமுக அரசுக்கு தமிழகத்தில் நாளுக்கு நாள் மக்களின் ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. 2026 சட்டசபை தேர்தலில் 7வது முறையாக திமுகவை ஆட்சியில் அமர்த்துவார்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். திமுகவுக்கு நல்வாய்ப்பு அமைகிறதென்றால் அதனை கெடுப்பதற்கான சதிகளை செய்யும் அரசியல் சக்திகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முகமூடியுடன் வெளியே வரும். தமிழக மக்களுக்கு எதிரான கள்ள கூட்டணி வைத்திருக்கிற, காசு வாங்கி கொண்டு கூவுகிற அந்த முகமூடிகளை கிழித்தெறிந்து திமுகவின் வெற்றியை உறுதி செய்வோம். அந்த வெற்றியை அடைவதற்கான நிர்வாக வசதிக்காகத்தான் மாவட்ட நிர்வாகத்தில் மாற்றங்கள் துவங்கியுள்ளன. இது களையெடுப்பு அல்ல, கட்டுமான சீரமைப்பு. அறிவாலயம் எதிரிகளின் கண்களை உறுத்துகிறது. அதிலிருந்து ஒரு துகளை கூட எவராலும் அசைக்க முடியாது என்பதுதான் வரலாறு. கள்ளக்கூட்டணி, திரைமறைவு கூட்டணி, வாக்கை சிதறடிக்க நினைக்கும் கூட்டணி என நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்டப் போட்டு வந்தாலும் களம் நமதே என ஸ்டாலின் கூறியுள்ளார். சிறுபான்மை மக்கள் திமுகவை தூக்கி எறிவார்கள், அண்ணாமலை உறுதி. கோவை குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு 27ஆம் ஆண்டு புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கோவை ஆர்எஸ்புரத்தில் நடந்தது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, இந்து முன்னணி தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் மற்றும் இந்து அமைப்பினர் பங்கேற்றனர். ஒரு விஷயத்தை சொன்னா பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். இன்று பொறுமையாக இருக்கக்கூடிய நீங்கள், கடைசி ஒரு ஆண்டுக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்னும் ஒரு ஆண்டு பாக்கி இருக்கு. அதுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டோம். 2026 நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உங்களுக்காக இல்லை, எனக்காக இல்லை, இந்த கலாச்சாரத்திற்காக. தமிழகம் தன்னுடைய இழந்த பொலிவை எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக, அதற்காக மிகப்பெரிய அளவில் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் முதல்ல உங்கள் பாதத்தை தொட்டு நான் தலை வணங்குகின்றேன். 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து மண்ணோடு வேரோடு துடைத்து எரியப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. காரணம், சாதாரண மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். வேற எதை பத்தி இல்லைங்க ஐயா, என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை முடிவு செய்து விட்டார். ஒரு அரசனுடைய முதல் கடமை என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். இல்லை. 2022 அக்டோபர் 23 குழந்தைகள் ரோட்ல நடந்து போனா பத்திரமா திரும்பி வருவாங்களா? உத்தரவாதம் தமிழகத்தில் இருக்கா? சத்தியமா இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்கன்னா கூட்டு பலாத்காரம் செய்யாம அந்த பாப்பா திரும்பி வருவாங்களா? சத்தியமா இல்லை. நன்றாக படிக்க வைத்து தமிழகத்திலே தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புனீங்கன்னா பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா? சத்தியமா இல்லை. ஆட்டோல ஏறி வெளியே வர்றீங்க, பாதுகாப்பா வர முடியுமா? இல்லை. அரசு பேருந்தில் இருந்து வர்றீங்க, வர முடியுமா? இல்லை. அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர்றீங்க, வர முடியுமா? இல்லை. நான் சொன்னதெல்லாம் கடந்த 3 ஆண்டுகள்ல எங்கே எல்லாம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கக்கூடிய இடத்தை நான் சொல்றேங்க ஐயா. அரசு பேருந்தில் இருந்து, ஆட்டோவில் இருந்து, ஆம்புலன்ஸ்ல இருந்து, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து, அரசு பள்ளியில், தனியார் பள்ளிக்கூடத்தில், இத்தனை இடத்துல நடக்குது. காதிலே பூவை சுற்றி கொண்டு மக்கள் எனக்கு 200 கொடுப்பாங்க, மக்கள் எனக்கு 200 கொடுப்பாங்கன்னு 23ஆம் புலிகேசியை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அன்பு சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய கடைசி ஒரு ஆண்டு காலத்திலே கால் எடுத்து வைத்திருக்கின்றார். அதான் உண்மை. முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குரங்கு கையில 2 ஆப்பத்தை கொடுத்த மாதிரிங்க. 2 குரங்கு கையில 2 ஆப்பம். ஒரு ஆப்பத்து பேரு முஸ்லிம், இஸ்லாம், இன்னொன்னு பேரு கிறிஸ்டியன். இன்னைக்கு திமுக எப்படி விளையாண்டுட்டு இருக்குன்னா, நீ கொஞ்சம் இந்த அப்பத்தை கடி, நீ கொஞ்சம் இந்த அப்பத்தை கடி, நீ கொஞ்சமா கடி, நீ கொஞ்சமா மட்டும் கடிப்பா, இது 2 நேர்படுத்திக்கிட்டே வர்றன். கடைசியிலே குரங்கும் இருக்காது, 2 அப்பமும் இருக்காது. அது 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய சமுதாயமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியே தூக்கி போட போறாங்க. அதை கண்கூடாம நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் நடக்கும். பொதுக்கூட்டத்தில் பழனிசாமியின் பெயரை ஏன் உச்சரிக்கவில்லை? அதான் சொல்லிட்டனே, நழுவிய செங்கோட்டையன். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்தியதற்காக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான பழனிசாமிக்கு கோவையில் விவசாயிகள் பாராட்டு விழா நடத்தினர். நிகழ்ச்சியில் எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் படங்கள் இடம்பெறாததால் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை. இது கட்சிக்குள் சர்ச்சையை கிளப்பியது. இது பற்றி ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன், நம்மை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்களின் படங்கள் ஏன் இல்லை என்றுதான் கேட்டேன். அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று உழைத்தவன் நான், என்னை சோதிக்காதீர்கள் என கூறினார். நேற்று நடந்த மற்றொரு கூட்டத்தில் பேசிய அவர்,
கட்சியில் இருந்த சில துரோகிகளால் தான் கடந்த முறை அந்தியூரில் அதிமுக தோற்றதாக கூறியது கட்சிக்குள் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியது. இது பற்றிய கேள்விக்கு அவர் பதிலளித்தார். நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது அந்தியூர் என்பது தொடர்ந்து நாம் வெற்றி வாகை சூடியிருக்கிறோம், சேவல் புறாவிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த முறை தோற்பதற்கு சில பேர் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதை நாம் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்தியூர் மட்டும்தான் பொருந்தும். சார், இந்த 2 நாள் பொதுக்கூட்டத்தில் உங்களோட பேச்சை கவனிக்கிறப்ப என்னன்னா, ஒரு இடத்துல கூட இபிஎஸ் பேரை பயன்படுத்தவே இல்லை. கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அனைவரும் ஒன்றுபட்டால் தான் அதிமுக வெற்றி அடைய முடியும். இது தொடர்பாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கூறும்போது, ஜெயலலிதாவைப் போலவே பழனிசாமியும் மூத்த தலைவர் செங்கோட்டையனை மதிப்பு மரியாதையோடு நடத்துகிறார் என கூறினார். அதாவது அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் இந்த இயக்கத்தோடு ஒன்றிணைந்து நிற்பவர். அவரோடு அந்த மாவட்டத்திலே இருந்த திரு முத்துசாமி அவர்கள், அவருக்கும் சில சோதனை வந்த பொழுது இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்துவிட்டு எதிரணிக்கு சென்று இன்று அமைச்சராக இருக்கின்றனர். ஆனால் அதே மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு தலைவர் பல்வேறு சோதனைகளை சந்தித்தாலும் இந்த இயக்கத்தை நம்மால், நம்முடைய உழைப்பாலும் இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்ற சிந்தனையோடு இந்த இயக்கத்திற்கு கடைசி வரை, இறுதி வரை உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஜெயதீபாவின் கோரிக்கையை நிராகரித்தது சுப்ரீம் கோர்ட். ஜெயலலிதாவின் சொத்துக்கள் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிறப்பு கோர்ட் உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க கோரியும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா கர்நாடக ஹைகோர்ட்டில் முறையிட்டார். ஆனால் அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் தீபா. அத்தை ஜெயலலிதா மீதான குற்றவியல் வழக்கு விசாரணை 2016 டிசம்பரில் அவரது மரணத்திற்கு பின் கைவிடப்பட்டது. எனவே அவரை குற்றவாளியாக கருத முடியாது. பறிமுதல் செய்யப்பட்ட அசையும் அசையா சொத்துக்களை எங்களிடம் திருப்பித் தர உத்தரவிட வேண்டும் என்று தீபா கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் நாகரத்னா, சதீஷ் சந்திர வர்மா அமர்வு இன்று அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் மரணம் அடைந்துவிட்ட காரணத்தால் அவர் மீதான சட்ட நடவடிக்கை கைவிடப்பட்டதால் அந்த வழக்கில் இருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் என்று அர்த்தமில்லை என நீதிபதிகள் கூறினர். விடுவிக்க கோரும் சொத்துக்கள் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை காலத்தில் பறிமுதல் செய்யப்பட்டவை என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். தீபாவின் வக்கீல் வாதிடும்போது ஜெயலலிதாவின் நகைகள் அவர் சினிமாவில் சம்பாதித்த பணத்தில் வாங்கப்பட்டவை, அவரது தாய் அளித்த பரிசு பொருட்களும் உள்ளன. இவையெல்லாம் சொத்து குவிப்பு வழக்கு தொடரப்பட்ட காலத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே வாங்கப்பட்டவை என கூறினார். எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த காலத்தில் வாங்கப்பட்டவை என்று எப்படி சொல்ல முடியும் என கேட்ட நீதிபதிகள், ஜெயலலிதாவின் அனைத்து நகைகள் சொத்துக்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க தடையில்லை என்று தீர்ப்பளித்தனர். இதையடுத்து கர்நாடக கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதாவின் நகைகள், புடவைகள், சொத்து ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது.